அதாவது முன்னாடி நம்ம மெஸ்ஸி, ரொனால்டோ பேசியிருப்போம். இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல 2 ரைவல்ரி போகுது. எம்பாப்பே, ஹாலண்ட்ன்ட்டு புதுசா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரைவல்ரிய பார்க்க எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால சரி, எங்க பார்த்தாலுமே 2 பேர் போஸ்டர். ஒருத்தர் வைக்கிங்ஸ், இன்னொருத்தர் வந்து ஒரு சோல்ஜர் மாரி. கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் நடக்க போகுது, கிளாஷ் நடக்க போகுது. ஆரவாரமா ஒரு 12:30 மணிக்கு உட்காரலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறேன் லைனப்ப. நான் மச்சான் லைனப்லயே தோத்துட்டாங்களேடா. ஒரு 1, 2 சேஞ்சஸ் பண்ணா பரவால்ல. ஒரு டீமே நீ ஃபுல் சேஞ்சஸ் பண்ணிட்டு விளையாட வைக்கிறீங்க. சரியா? சோ அது வந்து எந்த விதத்துல உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் டூ நெக்ஸ்ட் கேம். சோ சீரியஸாவே அது வந்து ஒரு பிளண்டர். நார்வே மேனேஜர் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டான். பிளேயர்ஸ கம்ப்ளீட்டா ரீவாம்ப் பண்ணிட்டான். சோ கரெக்ட். எப்படி இந்த இந்த டீம் வந்து ஆக்சுவலா டஃப் குடுத்தாங்க. இல்லன்னுலாம் நான் சொல்லல. நார்வே வந்து தே பிளே டீசென்ட். லார்சன் ஹாலாண்டுக்கு பதிலா வருவாரு. நல்லா தான் விளையாடுவார். பட் ஹாலாண்ட் இருந்திருந்தா the game would have been different. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். பிரான்ஸ் கரெக்ட். அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேற சூப்பரான ஒரு லெவல். மொமெண்டம்ல இனி வர ஸ்டேஜஸ்ல சூப்பரா போயிருப்பாங்க. பட் ஒரு கம்ப்ளீட் பிளண்டர் நார்வே பண்ணது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026ல மேட்ச் டே 3 எபிசோட் நம்பர் 3ல நடந்தது என்ன? ஸோ குரூப் ஜி, ஹெச் அண்ட் ஐ அந்த கேம்ஸ் தான் நடந்தது. ஸோ குரூப் ஜில என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது லிங்க்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பெல்ஜியம் விசஸ் நியூசிலாந்து மச்சான் குரூப் ஜில. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் பெல்ஜியம் என்னடா ஒரு மாதிரி இருக்காங்க கேட்டாந்தாவால் மாதிரி பர்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க இல்லை ஒரு மாதிரி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களேன்ட்டு அவங்களோட ப்ரூஃப் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ட்ரொசாடு சொல்லியே ஆகணும் பயங்கரமான கேமு. அதே மாதிரி டெப்ரோனே ஸ்டெப் அப் பண்ணாரு. நம்ம சப்புலேருந்து வந்த லுகாக்கு ஸ்டெப் அப் பண்ணாரு. ஒரு மாதிரி டீமே பயங்கரமாக ஆடிச்சு. நியூசிலாண்டுக்கு நோ க்ளூ மச்சான். சின்ன டீம் நம்ம சொன்னோம் அந்த எலிஜியா ஜஸ்ட் இருக்காரு அதே மாதிரி உட் இருக்காருன்ட்டு அந்த மாதிரி ஒரு கோல் தான் அடிக்க முடிஞ்சது. இவங்க த்ராஷ் பண்ணிட்டாங்க 5 கோல். பால் ஃபுல்லா வச்சிருந்தாங்க அட்டாக் மேல அட்டாக். கிட்டத்தட்ட நோ க்ளூ ஃபார் நியூசிலாந்து. பெல்ஜியம் டிசர்வ் டு கோ மச்சான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா டெஃபினட்டா. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ட்ரொசாட் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. கிளியரா தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் டோக்கும் சில கிளிம்சஸ் பார்த்தோம். வந்திருந்தாரு. அவர் விளையாடிட்டு இருந்தாரு. குரூப் ஸ்டேஜோட கடைசி மேட்ச். போன மேட்ச் விளையாட முடியாம இருந்தது அவரால. அண்ட் டீமா பெல்ஜியம் வந்து சூப்பரா விளையாடி ஒரு 5-1 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க நியூசிலாந்து கிட்ட. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஒரு விக்டரியா இருந்தது மேட்ச் டே 3ல பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு கேம் நடந்தது அந்த சேம் டைமிங்ஸ்லயே குரூப் ஜி பொறுத்த வரைக்கும். அந்த கேம் பத்தி பேசலாம். சோ குரூப் ஜில ஈஜிப்ட் விளையாடி இருந்தாங்க ஈரான் கூட. இந்த மேட்ச்ல எக்கச்சக்க டிராமா இருந்தது. சோ ஆல்ரெடி நம்ம பேசும்போதே பேசியிருந்தோம் ஈஜிப்டுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தது. சோ ஒரு டிரா கிடைச்சாவே அவங்க கன்ஃபார்ம் த்ரூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் ஈரானுக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேமா இருந்தது. பட் அவங்களுக்கும் டிரா இருந்தா அது ஒரு செகண்ட் கால்குலேஷன் அந்த மாதிரி போகும். பட் வின் கிடைச்சா ரொம்பவே ப்ரையாரிட்டி மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் ஈரான் கேம் இருந்தது. சோ ஈஜிப்ட் ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாங்க 5th மினிட்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் அந்த சபீர் அப்படின்றவரு. அவர்கிட்ட இருந்து ஒரு கோல் வந்திருக்கும், ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் ஈரான் சூப்பரா விளையாடினாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெனால்டி வரும். சோ ஈஜிப்ட் வந்து சேவ் பண்ணுவாங்க. கோல் கீப்பர் சேவ் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி தே கிரியேட்டட் லாட் ஆஃப் சான்சஸ். ஈரான் பண்ணிட்டே இருந்தாங்க. 90th மினிட்ல ஒரு கோல் அடிச்சிருவாங்க ஆக்சுவலா. பட் அதுக்கப்புறம் ஆஃப் சைடு ஆயிடும். ஏன் கேட்கலாம் நீங்க. ஒரு பிளேயர் அங்கதானே நிக்கிறாரு. எப்படி அது ஆஃப் சைடு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் லாஸ்ட் மேன் அந்த பிளேயர் போயிட்டா கோல் கீப்பர் வில் பி அ டிஃபெண்டர். அந்த லாஸ்ட் மேன் வில் பி அ கோல் கீப்பர். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆயிடும். சோ அதனால தான் அந்த கால் வந்து ஆஃப் சைடுன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு கார்னர் திருப்பி 90th மினிட்ல ஒரு போஸ்ட்ல அடிக்கும். ஒரு ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்தது ஈரான் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் தே டுக் 1 பாயிண்ட். அண்ட் இப்போ இந்த குரூப் ஜியோட ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கலாம். ஈரானுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா த்ரூ ஆவறதுக்குன்னு? சோ குரூப் ஜியோட ஸ்டாண்டிங்ஸ் இதுதான் லிங்க்ஸ். சோ யாரெல்லாம் த்ரூ ஆவறா இப்போதைக்கு டாப் 2? ஸோ பெல்ஜியம் டாப் பண்ணுறாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை 5 அந்த மாதிரி அடிச்சதால எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம் டாப் பண்ணுறாங்க. செகண்ட் ஈஜிப்ட். நம்ம சொன்ன மாதிரி ட்ரா பண்ணாலே அவங்க உள்ள த்ரூன்ற மாதிரி ஒரு ட்ரா பண்ணி உள்ள த்ரூ ஆயிட்டாங்க. ஈரான் தான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது 3 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஒருவேளை ஈஜிப்ட் அடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஈரான் போயிருக்கலாம். பட் பார்க்கணும் மிச்ச மேட்சஸ்லாம் பார்த்தா தான் தெரியும் ஈரான் குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையான்ட்டு. ஓகே. சோ நம்ம இத முடிச்சிட்டு கடைசில அந்த 3rd பிளேஸ் டீம்ஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கான்னு நம்ம காட்டலாம். சோ அதுல வந்து வில் கம் டு அ கிளியர் அனலைஸ். பட் இப்போ வரைக்கும் தே ஆர் ஸ்டில் தேர். கரெக்ட். இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். பட் நியூசிலாந்து ஆஃபிஷியலா எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த குரூப்ல இருந்து. சோ குரூப் ஜியோட ஸ்டாண்டிங்ஸ் இதுதான். அண்ட் நீங்க என்ன பாய்ஸ் நினைக்கிறீங்க? இது ஒரு ஃபேர் ரிசல்ட் மாதிரி தெரிஞ்சதா? இல்ல ஈரான் கிட்ட இருந்து லைட்டா புடுங்கிட்டாங்களா ஈஜிப்ட் ஒரு பாயிண்ட்? சோ டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் குரூப் எச் பார்க்கலாம் இப்போ. சோ குரூப் எச்ல அகைன் சேம் டைமிங்ஸ்ல 2 மேட்ச் நடந்தது. அண்ட் உருகுவேக்கு மஸ்ட் வின் கேமா இருந்தது. சோ உருகுவே வந்து ஸ்பெயின் கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. சோ என்ன ஆச்சு லிங்க்ஸ் இந்த கேம்ல? ஸ்பெயின் வந்து ஸ்டார்டிங் லீட் எடுப்பாங்களா?
இல்ல மச்சான். மேட்ச் ஒரு மாரி தான் போவும். ஸ்பெயின் அட்டாக் மேல அட்டாக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நெறைய சான்சஸ் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. உருகுவேவும் டஃப் குடுத்தாங்க. ஓரளவு டீசென்ட்டா ஆடுனாங்கன்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு. அப்படி இப்படின்னு மேட்ச் போச்சு. அலெக்ஸ் பைனாவ் ஆடியிருந்தாங்க அந்த மேட்ச். ஸோ அவர் தான் ஹாஃப் டைம்க்கு முன்னாடி ஒரு கோல் அடிப்பாரு. ஸோ அந்த ஒரு கோல் லீட அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். உருகுவே எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் மிஸ் அவுட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு எப்படி சொல்றது? உருகுவே முன்னாடி மேட்ச் அந்த கேப் வர்டே மேட்ச் அந்த மாரி மேட்ச் எல்லாம் கொஞ்சம் அடிச்சிருந்திருக்கலாம் மச்சான். இப்ப வெளில போறது ஆமா, கொஞ்சம் டெஃபினட்டா. கஷ்டமா தான் இருக்கு. ஒரு நல்ல டீம் வெளில போகுது அப்படின்ற மாரி இவ்வளவு சீக்கிரம். பட் தெரியல எனக்கு தெரிஞ்சு எப்படி போகுது கோயிங் ஃபார்வர்ட் உருகுவே மேனேஜ்மெண்ட் இல்ல எதனா மாத்துறாங்களா சேஞ்சஸ் பண்ணி அடுத்த டோர்னமெண்ட்ல எப்படி வருவாங்கன்னு தெரியல. பட் கிரெடிட் வந்து நம்ம ஸ்பெயினுக்கு கொடுத்தாகணும். துண்டா அவங்க அடிச்சிட்டாங்க 1-0. எஸ். அண்ட் இது குரூப் படி பேசும்போதே சொல்லியிருந்தோம். உருகுவே வந்து இது வரைக்கும் ஒரு மேட்சும் ஜெயிக்கல. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாவது பரவால்ல. ஒரு மேட்ச் லாஸ், 2 மேட்ச் டிரா, கேப் வர்டே கிட்ட டிரா, சவுதி கிட்ட டிரா அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து அவங்களால ப்ரோக்ரசிவா இருக்க முடியும்? கன்ஃபார்மா இந்த டோர்னமெண்ட் பெருசா அமையல உருகுவேக்கு. அண்ட் ஸ்பெயின் வின் பண்ண காரணத்தினால அண்ட் இன்னும் டு ஆட் ஆன் டு திஸ் அந்த கோல் அலெக்ஸ் பைனா அடிச்சது வந்து கோல் கீப்பர் எரர் தான். சோ மேபி முஸ்லேரா நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். கையில பட்டு தான் உள்ள போவும். ஸ்பெயின் வந்து இந்த மேட்ச வின் பண்றாங்க எகெயின்ஸ்ட் உருகுவே 1-0 அப்படின்னு. அண்ட் குரூப் எச்ல இன்னொரு கேம் நடந்தது. சோ அந்த கேம் பத்தி பேசலாம். சோ எஸ், இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம். கேப் வர்டே விளையாடி இருந்தாங்க சவுதி கிட்ட. சோ இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க த்ரூ ஆயிடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் டிரா கேப் வர்டே த்ரூ ஆவாங்க. சோ அந்த மாதிரி தான் இருந்தது மேட்ச் அப்போ. அண்ட் எப்படி போச்சு லிங்க்ஸ் கேம் இந்த கேம்? எனக்கு தெரிஞ்சு கேப் வர்டே மேட்ச் மச்சான். சவுதி ஒன்றும் பண்ணல. அவ்வளோ பெருசா அட்டாக் பண்ணல. கேப் வர்டே பயங்கரமா ஆடுறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஐலாண்ட்ல இருந்து வந்த ஒரு டீம் இப்படி ஆடுறாங்க. தெரிஞ்ச கட் பேக் பண்ணி ஒரு ரன்னு திரும்பி ஷாட் மேல ஷாட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த கோல் கீப்பர் தான் பயங்கரமா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அல்லோ வைஸ்ன்றவர் நிறைய சேவ். ஒசினியா இந்த சைடு பண்ணாரு ஒரு 2 சேவ். பட் அல்லோ வைஸ் பயங்கரமா உயிரை கொடுத்து ஆடினாரு கிட்டத்தட்ட சவுதி எனக்கு தெரிஞ்சு. ஆனா கேப் வர்டேக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் உள்ள வராங்க. ஸ்ட்ரைட்டாவே நீ குரூப் ஸ்டேஜை தாண்டுற. நிறைய டீம் பல டோர்னமெண்ட் ஆடிய குரூப் ஸ்டேஜில் சோக் பண்ண டீம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஹிஸ்டரி பார்க்கும்போது கேப் வர்டே ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு சின்ன கண்ட்ரில இருந்து வந்து குடோஸ் டு கேப் வர்டே மச்சான். எஸ், எஸ். அண்ட் ஆல்சோ பிக் கிரெடிட் வந்து அந்த ஒஹினா குடுத்தே ஆகணும். அண்ட் சூப்பரா பண்ணாரு ஒஹினா. வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ஆல்வேஸும் பயங்கரமா பண்ணாரு சவுதியில. சோ இந்த கேம் வந்து நம்ம பாய்ஸுமே சொல்லியிருந்தாங்க. இந்த கேம்ல இல்ல ஜென்ரலா இந்த வேர்ல்ட் கப்பே வந்து கோல் கீப்பர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சூப்பராவே அது ப்ரூவ் ஆயிருக்கு. சோ எல்லா கோல் கீப்பர்ஸும் தே ஆர் டர்னிங் அவுட் இந்த வேர்ல்ட் கப்ல பயங்கரமா சேவ் மேல சேவ் பண்றாங்க. பட் இந்த மேட்ச்ல நில் போச்சு. பட் ஸ்டில் கேப் வர்டேக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான அது ஒரு பாயிண்ட். அண்ட் உருகுவே அந்த மேட்ச் தோத்த காரணத்தினால ஒரு கேப் வர்டேக்கு இப்போ என்ன சினாரியோ இருக்குன்னு நம்ம இப்போ குரூப் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, சோ குரூப் எச்சோட ஸ்டாண்டிங்ஸ் இதுதான். சோ லிங்க்ஸ் யார் டாப் பண்றா, யார் எலிமினேட் ஆயிருக்கா? ஸோ ஸ்பெயின் வந்து அப்படி இப்படி ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணாலுமே பேக் டு பேக் 2 மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்க மச்சான். ஸோ 7 பாயிண்ட்ஸில் அவங்க டாப் பண்ணி ஈஸியாக உள்ள போகிறாங்க. கேப் வர்டே சர்ப்ரைசிங்லி நம்மளாம் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க தான்ப்பா 4th முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஷாக்கர் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. பெரிய அச்சீவ்மெண்ட். 3 மேட்சுமே ட்ரா மச்சான். அவங்கள யாருமே தோக்கடிக்க முடியல இது வரைக்கும் அந்த குரூப்ல இருக்கவங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினும் ட்ரை பண்ணாங்க, உருகுவேயும் ட்ரை பண்ணாங்க, கடைசியில் சவுதியும் ட்ரை பண்ணாங்க. முடியல. 3 டிராஸ் எடுத்து செகண்ட் பிளேஸ் உள்ள சீல் பண்ணி உள்ள போறாங்க. உருகுவே ஒரு பேட் டோர்னமெண்ட் அண்ட் சவுதி அவங்களுக்கும் ஒரு பேட் டோர்னமெண்ட். ஸோ அவங்க 2 டீமும் எலிமினேட் ஆகுறாங்க. ஓகே, சோ இந்த குரூப்ல தான் இமிடியேட்டா தெரிஞ்சிச்சு. பார்த்தோனே 2 டீம் எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் வெல் பிளேட் கேப் வர்டே அண்ட் ஸ்பெயின் 2 பேருமே த்ரூ ஆயிருக்காங்க. சோ இதுதான் குரூப் எச்சோட ஸ்டாண்டிங் பாய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க கேப் வர்டே பத்தி? சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பிரிக்கன் டீம் இந்த தடவை யாருமே இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சோ சூப்பரா வந்திருக்காங்க. சோ ஒரு நல்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம். பட் நீங்க இதுல வந்து உருகுவே என்ன தப்பு பண்ணிருக்காங்க டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கடைசியா குரூப் ஐல என்ன நிலவரம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது? சோ குரூப் ஐல நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல பேசியிருந்தோம். சோ செனகல் வந்து ஆஸ் டு டிஸ்ட்ராய் ஈராக் அப்பதான் அவங்க வந்து 3rd டீமா 8 டீம்ஸ் கூட உள்ள வர முடியும் அப்படின்றதுதான் ஒரு சினாரியோ. சோ கேம் ஆரம்பிச்சதுல இருந்து லிங்க்ஸ் என்னலாம் ஆச்சு? ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் மச்சான். அவன் யாருக்கு கேட்டதோ இல்லையோ செனகலுக்கு கேட்டது போல. எனக்கு தெரிஞ்சு 5 கோல் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரிடா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆரம்பிச்சதுல 4வது நிமிஷத்துல பறக்க விட்றானுங்க. அந்த பாப்பா கோய் ஒரு 2 கோல் அச்சா மச்சான் பேங்கர். ஐயோ நெட்டு கிழிச்சிக்கின்னு போற மாதிரி போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க மச்சான். ஈராக்கு ஒரு க்ளூவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே சாடியோமான ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். ஈராக்கு ட்ரையே பண்ணல. செனகல் அட்டாக் மேல அட்டாக். ஒரு சைடு எண்டாய் சப்ல இருந்து வந்து பயங்கரமா ஆடுறாப்புல. இஸ்மாயிலா சார் மேட்ச் கோல் அடிக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஐயோ சரியான டீம். ஒரு அப்செட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செனகல் யாரையோ பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. இந்த மாதிரிலாம் டெட்லியா வந்தா. ஷுவரா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஈராக் கிட்ட நீ சொல்லியிருந்த அந்த ரெட் கார்டு கிடைச்சது ஒரு ஆக்சுவலா ஒரு கவலைக்கிடமான ஒரு மூமெண்ட் ஆச்சு ஈராக்கு.
பட் செனகல் எதுக்கு வந்தாங்களோ அது கிடைச்சிச்சு. ஸோ பிரான்ஸ் கிட்ட வின் வரல செனகலுக்கு, நார்வே கிட்ட வின் வரல. ஸோ இந்த ஒரு மேட்ச் தான் இருந்தது. அண்ட் அவங்க வந்து குரூப் ஆஃப் டெத் ஐல இருந்து வந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குரூப். அவங்க த்ரூ ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது, அவங்க கோல் டிஃபரன்ஸை ஒரு 5 கோல் அடிச்சு ஒரு சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டாண்டிங்ஸ்ல டெஃபினட்டா பேசலாம் அவங்க எங்க இருக்காங்கன்னு. பட் இன்னொரு கேம் இருந்தது. ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த ஒரு கேம் குரூப் ஐல. ஸோ அதை பத்தி சொல்லலைங்க, என்ன நடந்தது குரூப் ஐ பொறுத்த வரைக்கும்? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிரான்ஸ் அண்ட் நார்வே ஆடினாங்க மச்சான். இந்த டோர்னமெண்ட்லேயே எனக்கு சரி, டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடியும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதாவது முன்னாடி நம்ம மெஸ்ஸி ரொனால்டோ பேசியிருப்போம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் 2 ரைவல்ரி போகுது. எம்பாப்பே ஹாலண்ட் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரைவல்ரியை பார்க்க எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் சரி, எங்கே பார்த்தாலுமே 2 பேர் போஸ்டர். ஒருத்தர் வைக்கிங்ஸு, இன்னொருத்தர் வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் நடக்க போகுது, கிளாஷ் நடக்க போகுது. ஆரவாரமாக ஒரு 12:30 மணிக்கு உட்காரலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறேன் லைனப்பை. நான் மச்சான் லைனப்லயே தோத்துட்டாங்களேடா. என்னத்த மச்சான் சொல்றது? எனக்கு தெரிஞ்சு என்ன எந்த டீமுமே இது பண்ணாதுடா. நீ போயிட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட் நார்வே ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. ஒரு பெரிய டீமை தோக்கடிச்சா எவ்வளவு பெரிய இது ப்ரௌட் மூமெண்ட். ஸோ அந்த ஆமா. மூமெண்ட்லாம் விட்டு ஐயோ இதை பத்தி என்ன சொல்றது, நீயே சொல்லு மச்சான். சோ மச்சான் 2 பாசிபிலிட்டிஸ் இருந்தது. நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல பேசியிருந்தோம். சரியா? இப்போ இன் கேஸ் பிரான்ஸ் வின் பண்றாங்கன்னா, பிரான்ஸ் வந்து ஸ்வீடன் கூட விளையாடுவாங்க. இப்போ நார்வே வின் பண்றாங்கன்னா, அவங்க டாப்ல முடிப்பாங்க. கரெக்ட். சோ அவங்க வந்து ஸ்வீடன் கூட. சோ செகண்ட் முடிக்கிறவங்க ஐவரி கோஸ்ட் கூட விளையாட போறாங்க. சோ ஐவரி கோஸ்ட் இந்த டோர்னமெண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல இருக்கு. சோ செகண்ட் நீ முடிக்கிற அப்படின்னா அவங்க கூட விளையாட போற. சோ அப்படி இருக்கும்போது எகெயின்ஸ்ட் பிரான்ஸ் நீ விளையாடுற, ஒரு 1, 2 சேஞ்சஸ் பண்ணா பரவாயில்ல. ஒரு டீமே நீ ஃபுல் சேஞ்சஸ் பண்ணிட்டு விளையாட வைக்கிறீங்க. சரியா? சோ அது வந்து எந்த விதத்துல உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் கேம். சோ சீரியஸாவே அது வந்து ஒரு பிளண்டர். நார்வே மேனேஜர் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டான். பிளேயர்ஸை கம்ப்ளீட்டா ரீவம் பண்ணிட்டான். சோ கரெக்ட். எப்படி இந்த இந்த டீம் வந்து ஆக்சுவலா டஃப் கொடுத்தாங்க இல்லைன்னா நான் சொல்ல. நார்வே வந்து தே பிளே டீசென்ட். லார்சன் ஹாலாண்டுக்கு பதிலா வருவாரு, நல்லா தான் விளையாடுவார். பட் ஹாலாண்ட் இருந்திருந்தா அந்த கேம் would have been different. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். பிரான்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேற சூப்பரான ஒரு லெவல். மொமெண்டம்ல இனி வர ஸ்டேஜஸ்ல சூப்பரா போயிருப்பாங்க. பட் ஒரு கம்ப்ளீட் பிளண்டர் நார்வே பண்ணது. அண்ட் பிரான்ஸ் வந்து இந்த கேம்ல சூப்பரான ஒரு தொடக்கம். சோ ஆஹா. ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு 25th செகண்ட்ல எம்பாப்பே ஒரு போஸ்ட் அடிப்பான். சோ அங்க இருந்து ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறம் நம்ம பெலான் டியார் வின்னர் எடுத்து வச்சிருங்க. டெம்பெலே கிட்ட இருந்து ஒரு ஹேட்ரிக். ரெண்டாவது எடுத்து வச்சிருங்க. 2வது வருதா பாய்ஸ்? டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த தடவை ஒலிசே எம்பாப்பே ஷோ கிடையாது. ஒன் எம்பாப்பே மேன் ஷோ. டெம்பெலே ஷோவா இல்ல டெம்பெலே ஷோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேட்ரிக் டெம்பெலே கிட்ட இருந்து வந்திருக்கும். 3 கோலுமே ஒரே சைடுல அடிப்பாரு. ஒண்ணுமே பண்ண முடியல கீப்பரால அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கன்சோலேஷனுக்கு 2 கோல்ஸ் அடிக்கும்போது நார்வே கிட்ட இருந்து அந்த ஆஸ்கார்ட் கிட்ட இருந்து ஒரு சூப்பர் கோல் வந்திருக்கும். அதையும் தாண்டி ஆஸ்கர் பாப் கிட்ட இருந்து ஒரு பெனால்டி, ஒரு ஃபவுல் வாங்கியிருப்பாரு தியோ ஹெர்னாண்டஸ். பட் அந்த பெனால்டி ஸ்டான் லார்சன் விட்டுருப்பான். அடிச்சது வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரேஸ் மாதிரி இருந்தது. நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் நார்வேக்கு அந்த பெனால்டி அடிச்சாவது நல்லா இருந்திருக்கும். ஸ்டான் லார்சனுக்கு பர்சனலா அது ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மிஸ் பெனால்டி மாதிரி அது ஆக்சுவலா. ஈஸி பெனால்டி டு ஸ்டாப். பட் மைக்கேனன் டிட் அமேசிங் ஜாப். சூப்பரா தடுத்தாரு. அதை ஆக்சுவலா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் அது இல்லாம 2-3 சேவ் வந்து மைக்ரன் வேற லெவல்ல பண்ணார். சோ கேம் வந்து 4-1 இன் ஃபேவர் ஆஃப் பிரான்ஸ் முடிஞ்சிருக்கு. அண்ட் டு ஆட் ஆன் 90th மினிட் லாஸ்ட்ல வந்து நம்ம பார்கோலாவோட அசிஸ்ட டிசேர்டோ யூட்டிலைஸ் பண்ணி 4-1 அப்படின்ற மாதிரி ஆக்குவாரு. அண்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 4-1 இன் ஃபேவர் ஆஃப் பிரான்ஸ். அவங்க டாப்ல முடிக்கிறாங்க. குரூப் ஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங்ஸ் எப்படி இருக்கு லிங்க்ஸ்? ஓகே. குரூப் ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிரான்ஸ் டீம் டு பீட் மாதிரி இருக்காங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு 8 கோல் டிஃபரன்ஸா. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் வந்து தோக்கடிக்க போறாங்கன்னு தெரியல. பிரான்ஸ் ரொம்ப கஷ்டம். வெல் டிசர்வ்டா இருக்காங்க. 9 பாயிண்ட்ஸ் கிளியர் ஸ்வீப். அங்க பார்த்தோன்னா வின் காலம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர மிச்ச காலம்ஸ்லாம் அப்படியே ஜீரோல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நார்வே எனக்கு தெரிஞ்சு டாப் பண்ணியிருந்திருக்கலாம்ப்பா. ஃபுல் டீம் ஆடி இருந்தா ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம். இப்படி போயிட்டு சோக் Sure. பண்றீங்களா கடைசியில்? அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அடிச்சு அனுப்பணும் மச்சான். இவங்களுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணணும் ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு மச்சான் இந்த ஆமா, மேட்ச் பார்த்த பிறகு. ஆமா. ஒரு சீரியஸா. ஆர்வமா நானும் சப்போர்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா மெயின் பிளேயர்ஸ் உட்கார வச்சுட்டு ஆடுறீங்க. என்ன மோட்டிவ்ல ஆட போறீங்கன்னு தெரியல. செகண்டா த்ரூவா இன் வராங்க. கேஸ் ஓகே மச்சான், இப்ப நீ சொல்ற மாதிரி ஹாலாண்டுக்கு இன்ஜுரி ஏதாவது வச்சுக்கோ. ஓகே ஃபைன். பிரிகாஷனரி மெஷர். ஓடேகார்ட் யாருமே இல்ல. சோ நீ வந்து ஒரு பிளேயர் 2 பிளேயருக்கு ரெஸ்ட் குடுக்கலாம். இல்ல மாத்தி ஷஃபிள் பண்ணலாம். பட் டோட்டலாவே ஷஃபிள் பண்ணி ஆடி ஒரு மாதிரி ஒரு பிளண்டர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஓகே இவங்க எப்படி வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். சோ வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன வேணா சொல்லலாம். பட் நார்வே வாட் தே டிட் அகைன்ஸ்ட் பிரான்ஸ் வாஸ் வெரி ராங். ஆக்சுவலி பேட். சோ வந்து அவங்க திருப்பி செனகல் கிட்ட தான் மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. சோ அங்க இது செனகலா சாரி ஐவரி கோஸ்ட் கிட்ட தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. சோ அந்த மேட்ச்ல பேசலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு.
பட் செனகல் பத்தி பேசலீங்க. என்ன அவங்க 3ர்ட்ல இருக்காங்க. என்ன ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அவங்க உள்ள வர்றதுக்கு? தாராளமா மச்சான். எனக்கு தெரிஞ்சு அந்த கோல் டிஃபரன்ஸ்ல அவங்க அடிச்ச அந்த 5 கோல் நல்லா உதவி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள த்ரூ ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த இதுல பார்க்கும்போது, அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் யார் யார் த்ரூ ஆயிருக்கா அப்டின்ட்டு. ஓகே, ஓகே. இப்போ செனகல் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பிரான்ஸ் கிட்டயுமே தே பிளேட் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அமேசிங். கரெக்ட். சோ ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருந்தது. நார்வே கிட்டயுமே ஒரு 1 கோல் மார்ஜின்ல தான் தோப்பாங்க. இஃப் ஐ அம் நாட் ராங். எஸ். பட் ஈராக் கிட்ட சூப்பரா ஒரு 5 கோல்ஸ் அடிச்சு ஒரு கோல் டிஃபரன்ஸ் 2ல இருக்கு. 3 பாயிண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இவங்களுக்கு தான் கோல் டிஃபரன்ஸ் 2ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் குரூப் ஐயோட ஸ்டாண்டிங் பாய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இல்ல நார்வே என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பா கரெக்டான டிசிஷனா நார்வே பண்ணது? சோ டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் குரூப் ஐயோட ஸ்டாண்டிங்ஸ். ஓகே. சோ லிங்க்ஸ் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. 3rd பிளேஸ் ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? எந்தெந்த டீம்ஸ்லாம் உள்ள வர்றதுக்கு இதுவரைக்கும் ஆயிருக்காங்க ஆஃபிஷியலா? அண்ட் எந்த டீம்ஸ்லாம் எட் டூ பி ஆஃபிஷியல் ஆயிருக்கிறது? ஸோ நம்ம நேத்து பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்வீடன், ஈக்வடார், பாஸ்னியா த்ரூ ஆயிருந்தாங்க மச்சான் 4 பாயிண்ட்ஸ்ல. பராகுவே 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் கொஞ்சம் எப்படி உள்ள போவாங்களா மாட்டாங்க கேட்ட அந்த வால் மாரி இருந்தாங்க. இப்போ வந்து பராகுவேவும் த்ரூ, செனகலும் த்ரூ. ஸோ 2 டீம் எக்ஸ்ட்ராவா த்ரூ ஆயிருக்கு. மிச்சம் ஈரான், குரேஷியா, சவுத் கொரியா வந்து அப்படியே இருக்காங்க எட்ஜ்ல. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல சவுத் கொரியாக்கு. சவுத் கொரியா ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஈரான், குரோஷியா மேபி உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு மச்சான். அப்படியே கீழ பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அல்ஜீரியா, காங்கோக்கு ஒரு மேட்ச் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அல்ஜீரியா ஜெயிச்சாலும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. காங்கோ ஜெயிச்சாலும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சவுத் கொரியாவுக்கு தான் ஒரு மாரி எப்படி சொல்றது? ஆல்மோஸ்ட் எலிமினேஷன்னே சொல்லிரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சோ டெஃபினட்டா பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரிவியூ வரும். நடக்க போகுது என்ன? அப்போ தெரிஞ்சிரும். அல்ஜீரியாக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்ல அவங்க குரூப்லயே இனி ஒரு டீம் இருக்கு. சோ அந்த டீம் வருமா? டெஃபினட்டா பேசலாம். பட் மத்தபடி சவுத் கொரியா மட்டும் தான் ஒரு ரிஸ்க்ல இருக்காங்க கிட்டத்தட்ட. ஏன்னா குரோவேஷியாக்கு இனி ஒரு கேம் இருக்கு. சோ இதுதான் 3rd பிளேஸ் ஸ்டாண்டிங் பாய்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நாங்க டெஃபினட்டா கிளியர் பண்றோம். அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் வந்து இதுவரைக்கும் நடந்த மேட்ச் வச்சு ஒரு ட்ரீ வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் டீம்ஸ் யார் கூட ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சினாரியோ. சோ லிங்க்ஸ் என்ன நினைக்கிற? இதுல எது உனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு மேட்சா இருக்குதுன்னா என்ன மேட்ச் அது? எனக்கு நம்பர் 1 வந்து பிரேசில், ஜப்பான் தான். ஸோ அத விட்டு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு சில நல்ல மேட்சஸும் இருக்கு மச்சான். ஃபிக்ஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த நெதர்லாண்ட்ஸ் கூட இவங்க மொராக்கோ ஆடுறாங்க. மொராக்கோ. அது பயங்கரமா இருக்கு. அதே மாரி இன்னொரு டீம் பார்த்தோம்னா பிரான்ஸ், ஸ்வீடன். ஸ்வீடன் கூட ஸ்ட்ரைக் இருக்கு. பட் பிரான்ஸ் அடிச்சிடுவாங்க துண்டான்னு தோணுது. அதே மாரி பார்த்தோம்னா இன்னொரு 2, 3 மேட்சஸ் இருக்கு மச்சான். மெக்சிகோ, ஈக்வடார். அது பார்க்க நல்லா இருக்கும். ஹோஸ்ட் நேஷன் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. அதே மாரி அர்ஜென்டினா, கேப் வெர்டே. ஸோ அதுவுமே பார்க்க சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அர்ஜென்டினாக்கு இவ்வளவு டஃப். அதெல்லாம் என்னடா உயினா எவ்வளவு தடவை காப்பாத்துவாரு. கரெக்ட். கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே டெஃபினட்டா பார்க்கலாம். சோ நிறைய கேம்ஸ் இருக்கு பாய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த கேம் நீங்க பார்க்க போறீங்க? And இது இன்னும் ஆஃபிஷியல் ஆகல. பட் இதுதான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரீ இருக்கு. பட் இனியும் கேம்ஸ் விளையாட இந்த ட்ரீ அப்டேட் ஆயிடும். உங்களுக்கு டெஃபினட்டா அது இந்த ரவுண்ட் ஆஃப் 32ல இருந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம டெஃபினட்டா பிளான் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். அண்ட் இதுதான் லாக் அவுட் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே பாய்ஸ். சோ நடந்தது என்ன? மேட்ச் டே 3 எபிசோட் நம்பர் 3ல சோ குரூப் ஜி, எச் அண்ட் ஐயோட ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் இதுதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியன்ல? சோ குரூப் எச்ல இருந்து 2 டீம் அண்ட் ஐ அண்ட் ஜேல இருந்து 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த குரூப்ல 3rd டீம் வந்தது கரெக்டான ஒரு டிசிஷனா? சோ வரலாமா செனகல்? சோ அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பாய்ஸ். அண்ட் உங்க ஃபுட்பால் பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கிறோம். Until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.